ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இன்னைக்கு நம்ம எம்பிக்கள் அந்த பாராளுமன்றத்துல என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். எம்பிக்கள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா. ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு, அஸ்ஸாம்ல கொலங்கன்பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சாங்சுரியில ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா? விளங்குச்சு. தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்கிறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்ல ஒரு குளறுபடி இருக்கு, எப்ப சரி செய்வீங்க? ஏங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா போஸ்ட் கார்டு எழுதி போடுங்க, இமெயில் அனுப்புங்க, கார்ப்பரேட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடும். இது பாராளுமன்றத்துல தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா? இன்னொருத்தர் இருக்கார், பயங்கரமான ஆள், மத்திய சென்னை எம்பி. அவர் கேள்வி பாருங்க, இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன? காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் வித் தி புரோகிராம் ஆஃப் ஜாவா. இது அண்ணன் விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார், புக் வாங்க போறார். அங்க ஒரு சகோதரி இருக்கிறார். இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார், காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் மேன்கைண்ட் பை தி புரோகிராம் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்லு. தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு. தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்துல கேள்வி கேட்டு இதை தாண்டி இன்னொன்னு கேட்டிருக்காரு தயாநிதி மாறன். எப்படியா நீ நான் வந்திருக்கிறேன், எப்படி நீ சமஸ்கிருதத்துல மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்துல? நான் விடவே மாட்டேன், நீ எப்படி சமஸ்கிருதத்தை மொழிபெயர்ப்பு பண்ணலாம்? அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க, ஐயா இங்க பாருங்க, 10 மொழியில மொழிபெயர்ப்பு இருக்கு, நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட. இன்னைக்கு புதுசா 5 மொழி அறிமுகப்படுத்துறோம், அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது. பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து 15 மொழியில மொழிபெயர்ப்பு. புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ, டோக்ரி, மணிப்பூரி, உருது, சமஸ்கிருதம். இந்த 5 மொழி புதுசா 10. உன்னை வரைக்கும் சொல்றாரு, எப்படி நீ சமஸ்கிருதத்துல மொழிபெயர்க்கலாம்? ஏன்னா நீ கும்முடி பூண்டியை தாண்டாவே வடக்கு தெற்கு தெரியாது, அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற. அங்க பாராளுமன்றத்தில் 543 எம்பியில 39 பேர்த்த கழிச்சா யாருக்கு தமிழ் தெரியாது, அவன் கேட்கறான் அதை உட்கார்ந்து. ஏன்னா உனக்கு சமஸ்கிருதம் தெரியல, கம்முன்னு உட்கார வேண்டியதானே, தெரிஞ்சவன் அதை கேட்க போறான். டோக்ரி தெரியாதா, தெரிஞ்சவன் கேட்க போறான். எதற்காக கம்பு சுத்தணும்? இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், தமிழ் மொழின்னு ஆட்டம் போடுறீங்களா? இந்த ஆண்டு ஏசர் சர்வே, ஒரு ஆண்டும் கூட ஏசர் என்கின்ற நிறுவனம் மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க. இந்த ஆண்டு ரிப்போர்ட், 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள்ல 87% மாணவர்களுக்கு 2ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறன் இல்லை. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் மொழி திறன் 87% இல்லை. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் 63% மக்களுக்கு படிக்க தெரியவில்லை. 8ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு 38% மக்களுக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் படிக்க தெரியல. இங்க தமிழ் படிக்கிற வேலையை செய்ய, அங்க போய் சமஸ்கிருதம் பேசுறேன்னு தடுக்கிற. நம்ம ஊர்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் தாய்மொழியிலே பின்தங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த வருஷம் ஏசர் ரிப்போர்ட் சொல்லு. ஏசர் ரிப்போர்ட்டோட எந்த ரிப்போர்ட் இல்லைங்க ஐயா, ஒரே ரிப்போர்ட், அதான் ஹையஸ்ட் ரிப்போர்ட். அதை பாருங்க, அதை போய் முதலமைச்சருக்கு சொல்லுங்க. தாய்மொழி திறனை ஊக்குவிப்பதற்கு முயற்சி எடுங்க. வெட்கமா இல்லையா உங்களுக்கு? ஆட்சியில் இருக்கிறீங்க, தமிழ் மொழியை சொல்லி அரசியல் பண்றீங்க, வெட்கப்பட வேண்டும். இந்தியாவில் மொத்தமாக 18 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு. நாம கட்டலீங்க ஐயா, கட்டிட்டாங்க, வேண்டும் என்று இருக்கிறது. தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று இருக்கு. யாராவது உங்களைய தமிழ் பல்கலைக்கழகம் 10 கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா? அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று. கர்நாடகால போய் தமிழ் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டாம் என்று யாராவது சொன்னாங்களா? அல்லது பீகார், ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம், அங்க தமிழ் சொல்லிக் கொடுப்போம், நிதி கொடுங்க. மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணுமோ அதை நாங்க வாங்கிட்டு வரோம். இந்தியாவில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம். அதற்கு உங்களுக்கு வக்கில்ல துப்பில்ல. பாராளுமன்றத்துல காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி மாதிரி கேள்வியை கேட்டுட்டு சமஸ்கிருதத்தை எதுக்கியா சொல்லி கொடுத்தேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்க. இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்கிறாரு, சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு. ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு.